நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. 1 சாமுவேல் 2:1 மற்றும் 4-8 முடிய. அப்பொழுது அன்னா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர், நிறைவுடன் வாழ்ந்தோர் ஊழிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளார், பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகின்றாள். ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். சிந்தனை: கைவிடப்பட்டவரை மீட்பவர் ஆண்டவராகிய கடவுளே. போர்க்கருவிகளிலும் வில்லிலும் நம்பிக்கை வைப்போரை அவர் ஒதுக்கி தள்ளுகிறார். தங்கள் உணவு, உடை, உறைவிடம், திறமை ஆகியவற்றில் மட்டும் நம்பிக்கை வைப்போரை அவர் உதறி தள்ளுகிறார். மாந்தரிடம் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி தம் மகிமையை வெளிப்படுத்துகிறார். அன்னாவை போல் நாமும் நம் கடவுள் குறித்து பெருமை கொள்ள வேண்டும். செல்வரையும் வல்லமை உள்ளவரையும் போற்றும் நம் சமூகத்தில் புரட்சிகர மாற்றம் புரியும் ஆண்டவரை குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். இப்பகுதி சமூகத்தில் உயர்வடைய துடித்து தன்னலமும் தன் குடும்ப நலமும் மட்டுமே முக்கியம் என கருதி செயல்படுவரை கண்டிக்கிறது. நலிந்தவர் சார்பாக நிற்போர் மீட்கப்படுவர். ஏழ்மையில் இருப்பது வளமற்ற பின்னணியில் உழல்வது. வளர்ச்சியடையாத நாட்டில் குடிமக்களாய், சாதாரண உழைப்பாளர்களாய், விவசாயிகளாய் வாழ்க்கை நடத்துவது குறித்து வெட்கமடையும் மாந்தர் நடுவே நம்பிக்கை கொண்ட ஏழைகளும் பசியுற்றோரும் உலகின் மீட்புக்கு பங்காற்றுகின்றனர் என்பதை அறிய வேண்டும். அவ்வாறு நாம் அறிந்து செயல்படுகின்ற போது எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.